ஹாய்ப்பா 5th ஸ்டூடெண்ட்ஸ் 3 எக்ஸாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும்ப்பா, அதை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்புறம் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுத எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. இது மாடல். ஓகேவா? இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது ஒரு மாடல் தான். ஓகேவா? இது வச்சு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 1 மார்க் பாருங்கள். சூசிட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் கம்போஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்வெர்டட் டு க்ரீன் மேன்யூர்னா ஆல் ஆஃப் தி 3. ஸோ வைல்ட் இண்டிகோ, லீவ்ஸு, ஹெர்ப்ஸு. ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் அனிமல் மேன்யூர்னா நைட்ரஜனு, கால்சியம், அயனு, சல்ஃபரில் இல்லை நைட்ரஜன். ஓகேவா? அப்புறம் விச் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மேன்யூர்னா ஃபெர்டிலைசர். ஓகேவா? அடுத்து 5 பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி யூஸ் இன் ஆர்டர் டு ரீடைன் நைட்ரஜன் இன் த சாயில்னா ஃபெர்டிலைசர். அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பாருங்கள். சவுண்ட் ட்ராவல்ஸ் த்ரூ ஏரு. டேஸ் கேஸ் present in air is important for the respiration of living organism. Oxygen. Air is essential for sail boat to move in water. Sail. ஓகேவா? அப்புறம் plants use dash gas from the air to prepare food. CO2. இப்போ dash is important for the parachute to fly. air. ஓகேவா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். காங்கயம்னா உங்களுக்கு தமிழ்நாடு. கவு டங்க்னா ஃபியூயலா. அப்புறம் பஞ்சாயக்கரானா நேச்சுரல் இன்செக்டியூஸ்டு. அப்புறம் கேட்டில்னா டிரான்ஸ்போர்ட்டு. பட்டர்னா மில்க் ப்ராடக்ட்டு. ஓகேவா? அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பாருங்கள். ரைட் ஆன் த வேஸ் டு reducing air pollution in the boxes given below. யூஸிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், யூஸிங் கிளாத் பாக்ஸு, பிளான்டிங் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. வேஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன், யூஸிங் பிளாஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டு, யூஸிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஓகே. அப்புறம் பிளான்டிங் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸு, யூஸிங் கிளாத் பேக்கு, அப்புறம் ரெடியூசிங் த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரன் பை பெட்ரோல் அண்ட் டீசல், இன்க்ரீஸிங் த யூசேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ கரெக்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சாரிப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். வி நீட் டு யூஸ் handkerchief while sneezing. ட்ரூ. கரெக்டு. பாக்டீரியா காசஸ் இன்ஃப்ளூயன்ஸா. நோ, தப்பு. வி நீட் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் த்ரோட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். கரெக்ட். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ வேக்சினேஷன் டஸ் நாட் ப்ரிவென்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டிசீஸ். ஃபால்ஸ். வேக்சினேஷன் தான் ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ தப்பாக சொல்கிறாங்க. ஃபால்ஸு. வி நீட் டு வியர் மாஸ்க் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் ஏர்போனிக் டிசீஸ். ட்ரூ. கரெக்டு. அடுத்து ஆன்சர் இன் 1 or 2 வேர்ட்ஸ். வாட் இஸ் ஃபார்ம்டு வென் ரெயின் வாட்டர் மிக்சஸ் வித் த ஆக்சைட் ப்ரெசன்ட் இன் ஏர்? ரெயின் ஆசிட் ரெயின். ஓகேவா? அப்புறம் வாட் ப்ரொடெக்ட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஃப்ரம் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ்? ஸோ அது போய்னா ஆக்சிஜன் லேயரா? ஸோ ஓசோனில் இருக்குது. ஓசோன் லேயரா ஐ திங்க். ஓகே. விச் நியூட்ரிஷன் ஹெல்ப்ஸ் த க்ரீன் ஆல்கே டு க்ரோ இன் வாட்டர் பாடிஸ்? நைட்ரஜன். ஓகேவா? அடுத்து விச் கேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இன்க்ரீஸ் இன் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அடுத்து வாட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்? லங்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் உங்களுக்கு இது பண்ணும். ஓகேவா? அடுத்து டேப்லெட். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங்ஸ் சான்ச்சுரியன்ஸ் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? நேம் ஆஃப் த சான்ச்சுரிஸ் நேஷனல் பார்க்கு. கிண்டியில் என்ன இருக்கும்? ஸ்பாட்டட் டியரு. முதுமலையில் எலிஃபண்ட்டு. அப்புறம் முடந்துறைனா அங்கே வந்து டைகரு. அப்போ ஆனைமலைனா அங்கே என்ன இருக்கும்? என்னது இது ஒழுங்காக போடல. 4 என்னது டோலா? டிஹெச்ஓஎல்இனா அப்படின்னு தெரியலையே. வேடந்தாங்கல்ல பேர்ட்ஸ் ஸ்பான் பில்ஸா? ஓகே. அப்புறம் ஆன்சர் த ப்ரீஃப்லி. ரைட் த நேம் ஆஃப் எனி 2 ப்ரோர்லி ப்ரீட்ஸ் ஃபார்ம் இன் அவர் கண்ட்ரி. கேங்கர்ஸ், கொச்சின். அப்புறம் ரைட் எனி 3 நியூட்ரிஷன் ஃபுட் இன் எக்கு. சோடியம், பாஸ்பரஸ், கால்சியம். இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ளூ கிராஸ்? சரி தெளிவாக தெரில. கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இது பேஜை மட்டும். ரைட் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ளூ கிராஸு. ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸு, மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸு, மொபைல் டிஸ்பென்சிங். அப்புறம் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டூ என்டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அண்டு என்டேஞ்சர்ட் பிளான்ஸு. என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்னால் லயன், டைலர்டு, மாஸ்கிட்டோ, எலிஃபேண்ட்டு, நீலகிரி தால்ஸ், இது சம்திங் இருக்குது. ஸோ இது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? புக் பேக்கில் தான் இருக்கும். பார்த்துக்கோங்க தெளிவாக. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். கியூபி, ட்ரோனு, ஒர்க்கர் பி. ஒர்க்கு சைஸு. அதுக்கப்புறம் 5 மார்க்கு.
லாஸ்ட்டாக ஆன்சர் இன் டீட்டெயில். ரைட் த காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ரெஸ்பிரேட்டரி டிசீஸு காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், ஆசிட் ரெயின் காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதலாம்? இங்கே கரெக்டாக ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டு தான் தெரியுமா ஏர் பொல்யூஷன் இதனால் நடக்குதுன்னு. இது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் எழுதலாம். சிம்பிள் தான். ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எனக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு எப்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டேட் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சயின்ஸ் எக்ஸாம் எப்போ, சோஷியல் எக்ஸாம் எப்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.